பேரா மாநில அமால் மக்பூர் சமூக நல இயக்கத்தின் ஏற்பாட்டில் சிமூரில் உள்ள கந்தன் ஸ்ரீ வீரமா காளியம்மன் ஆலயத்தில் பேரா மாநில தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான சாதனையாளர் விருது வழங்கும் விழா அண்மையில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறந்த அடைவு நிலை அடைந்த பேரா மாநிலத்தின் 134 தமிழ் பள்ளிகளை சேர்ந்த சுமார் 113 மாணவர்கள் பல்வேறு பிரிவுகளில் சாதனை விருதுகளை பெற்றனர். மற்ற மாணவர்களுக்கு புதிய உத்வேகம் வழங்கும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வடகிந்தா கல்வி அலுவலக உயர் அதிகாரி முகமது அடே அப்துல் ரஹ்மான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் குவெஸ்ட் இன்டர்நேஷனல் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் செல்லையா, தலைமை ஆசிரியர்கள், சமூக தலைவர்கள், அரசு சார்பற்ற தலைவர்கள், பள்ளி மேலாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர்களும் கலந்து கொண்டனர். சாதனை மாணவர்களில் சிறந்த 8 மாணவர்களுக்கு ரொக்கத்தொகை, கேடயம், வவுச்சர் மற்றும் நற்சான்றிதழும் வழங்கப்பட்டது. அந்த மாணவர்களுக்கு காலம் சென்ற கல்விவான் டத்துஸ்ரீ NS செல்வமணி அவர்களின் பெயரில் சிறப்பு கேடயமும் சிறப்பு வவுச்சர்களும் வழங்கப்பட்டன. 2 மாணவர்களுக்கு அமரர் துன்சம்பந்தன் விருது, கேடயம், ரொக்கத்தொகை மற்றும் வவுச்சர்கள் வழங்கப்பட்டது. இதர 103 மாணவர்களுக்கு கேடயம், நற்சான்றிதழ் மற்றும் ரொக்கம் வழங்கப்பட்டது. இதனிடையே 2வது ஆண்டாக நடைபெற்ற இந்த சாதனை நிகழ்வு தொடர்ந்து ஆண்டுதோறும் நடைபெறும் என ஏற்பாட்டு குழுவின் தலைவர் நாச்சிமுத்து கருப்பண்ணன் தெரிவித்தார். இடைநிலை பள்ளிக்கு செல்லும் தமிழ் மாணவர்கள் அடுத்து வரும் ஆண்டுகளில் SPM தேர்வுகளில் சிறந்த முறையில் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு சிறந்த தேர்ச்சி பெற வேண்டும் என்பதோடு மாணவர்கள் SPM தேர்விலும் தமிழ் மற்றும் தமிழ் இலக்கிய பாடங்களையும் எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 மே தொடக்கம் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் பார்வில் ஹோல்சேல் விலையில் சாரிகள், பஞ்சாபி சூட், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், கிட்ஸ் வேர் அனைத்தும் உண்டு. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், இந்தியன், வெஸ்டர்ன், அரபிக் என கலக்கலான உணவுகள். சாப்பிட ஒரு நாள் போதாது, திரண்டு வாருங்கள்.